அதுதான் அவங்க பயன்படுத்த தீவிராங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு என்னாச்சு வச்சுக்கிட்டு போய்விட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்கு நீ போயிருந்தீங்கன்னாக்கா அங்கே போனவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இஸ்ரேல் தேசம் எடுத்துக்கொண்டால் இல்லை முஸ்லீம் பாருங்க ஸலாம் அலைக்கும் ஷாலோம். ஷாலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் அங்கே கூட இஸ்ரேல் தேசம் போய் பாருங்க ஷாலோம் 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 உங்களுக்கு சமாதானம். அதான் ஏன் சொன்னார், ஒரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அந்த வீட்டாரை நீங்க வாழ்த்துக்கள் சமாதானத்துக்கு கூறுங்கள். சமாதானத்துக்கு பாத்திரமா இருந்தாக்க அந்த சமாதானம் அவனுக்கு சொல்லும். இல்லை என்றால் அந்த வார்த்தை உங்களுக்கு அதனால தான் என்ன செய்யணும், வார்த்தையிலே அதை வந்து நல்லதை நம்ம என்ன பேச வேண்டும், சமாதானத்தை குறித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரிங்க. இப்ப நம்ம வார்த்தை பார்த்து பேசணும். அப்ப உங்கள்கிட்ட வார்த்தையில் என்ன உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:20 எடுத்து பார்ப்போம். எபிரேயர் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். படிக்கிறது. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு விசுவாசத்தினாலே தன்னுடைய சந்ததிக்கு அப்புறம் மூன்றாவது சந்ததி என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய எபிரேயர் 11:22 படிக்கிறது. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பாருங்க, எத்தனை வருடங்களுக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய காரியங்களை வாயின் வார்த்தையின் மூலமாக யோசேப்பு சொல்றான். நீங்க எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தாலும் ஒரு நாளில் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு நாள்ல நீங்க விடுதலையாகி செல்வீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்லுகின்ற பொழுது அவருக்கு வயது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடமாக இஸ்ரேல் தேசத்துல எகிப்து தேச அடிமையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்லி இதுக்கு இது ஒரு 360 வருடம் 320 வருடங்கள் சொல்றாங்க இருக்கும். அதுக்கு அப்புறமாக இந்த வார்த்தை சொல்லி 360-70 வருடங்களுக்கு அப்புறமாக இந்த ஜனங்கள் விடுதலையாகி செல்றாங்க. ஒரு 360 வருடம் 370 வருடங்களுக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய காரியத்தை விசுவாசத்தோடு யோசேப்பு சொல்லுகிறான். நீ நம்ம கர்த்தர் கொடுத்த தேசம் இந்த தேசம் அல்ல, நாம் இங்கே அடிமையாக இருக்க போவது கிடையாது. நீங்க விடுதலை அடைந்து செய்வீங்க. விடுதலை அடைந்து செல்கின்ற பொழுது என்னுடைய எலும்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி விசுவாசமாக தன் வாயினாலே வார்த்தையை சொல்கிறான். ஹல்லேலூயா. அது பழிச்சிச்சா, நடந்துச்சா? பாத்தீங்களா? விசுவாசமா சொன்ன வார்த்தை 100 வருடங்கள் 200 வருடம் 300 வருடங்களுக்கு அப்புறம் என்ன செஞ்சு நடந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தையில் என்ன உண்டு, வருங்காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு விசுவாசத்தோடு இருக்கிறீங்க, வருங்காலம் குறித்து பேசுறீங்க, உங்களை காட்டி உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை 1 பேதுரு 1:7 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதான் ஹல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அழிந்து போகிற பொன். ஹல்லேலூயா. அப்ப இங்கே நம்முடைய விசுவாசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது. கையையும் கழுத்தையும் பார்க்காது. ஹல்லேலூயா. பொன் இல்லாமல் இருக்கலாம், புரியுங்களா? கையிலையும் காதலையும் கழுத்திலையும் பொன் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தை நீ வைத்து விட்டேன் என்றால் இந்த பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, பொன்னை காட்டிலும் இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா பொண்ணு எல்லாவற்றையும் என்ன செய்து விடும், இது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து. ஹல்லேலூயா. அதனால திருச்சபையில் உங்களுக்கு விசுவாசத்தை நாங்கள் போய்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. சில நாட்களும் பார்த்தேன், ஒரு போதகர் வந்து என்ன மறித்து போனார். ஹல்லேலூயா. சரி, அதை மறித்து போட்டு அவருடைய ஃபியூனரல் சர்வீஸில் அவருடைய மகள் சொன்னாங்க, எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு சில செல்வங்களை கொடுத்தாலும் இதை காட்டிலும் எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சொத்து விசுவாசம். இந்த விசுவாசத்தை எங்கள் தகப்பனார் எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். அதுதான் எங்களுக்கு பெரிய விலையேறப்பட்ட சொத்தாக இருக்கிறது சொன்னாங்க.
ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது பொன் எல்லாம் அழிஞ்சு போகும், பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா பொன் சோதிக்கப்படும், ஆனால் விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் அதை காட்டிலும் விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசமாக இருக்கு. இந்த விசுவாசத்தை நீங்க பிடித்துக் கொண்டீங்கன்னாக்க பொன்னை என்ன பொண்ணு எல்லாவற்றையும் பொருள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்து விடலாம், சம்பாதித்து விடலாம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, என்னுடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்ட விசுவாசம். அதனாலதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று சொல்லிட்டார். பாருங்க, விசுவாசத்தில் 1 தீமோத்தேயு 1:2 படிக்கப்படுது. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு பாருங்க, விசுவாசத்தில் உத்தம குமாரன் அப்படி சொல்லி தீமோத்தேயுவை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:12 பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் மாதிரியாக நீ இரு. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, விசுவாசத்தில் நீ எப்படி மற்றவர்களுக்கு மாதிரியாக முன் உதாரணமாக இரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், நமக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கு. ஆனா இருப்பாங்க விசுவாசம்னா வேலையை விட்டுட்டு வந்து அப்படியே இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கேன், புரியுங்களா? அது ஆண்டு நடந்தது. ஆனாலும் அது விசுவாசம் என்பதுன்னா விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன். போன வாரம் பார்த்தோம்ல 2 கொரிந்தியர் 4:12 விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒரு சொல்றாரு, நான் விசுவாசத்தில் ஜீவித்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் மருந்தே எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுங்களா? மருந்தை எடுக்கல, அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் அநேக மக்கள் ஆண்டவர் வந்து வேதத்துல மருந்து எடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லப்படல. அவர் வந்து மருத்துவராக லூக்கா வச்சு 2 மொழிகள் எழுதி 2 புத்தகங்களை ஆண்டவர் எழுதியிருக்காரு, எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா புத்தக அப்போஸ்தலர் அடிப்படையிலும் லூக்கா வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, மருத்துவரை வச்சு எழுதி வருகிறார். நீங்க வந்து எசேக்கியா ராஜாவுக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன வந்து அத்தி வந்து பழத்தினுடைய அடையை வந்து அரைச்சு அந்த கேன்சர் நோயில போட சொன்னார். ஹல்லேலூயா. என்ன உனக்கு 15 வயசு கூட்டு கொடுப்பேன், ஆனாலும் அந்த வெளிப்புற புண் போவதற்காக என்ன செய்யணும், நீ வந்து அத்திப்பழ அடையை எடுத்து அந்த கேன்சர் மேல போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பார்க்கணும், பழைய ஏற்பாட்டுகளில் யாக்கோபுடைய மனைவிகள்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க பார்க்கணும், ஏன்னா வந்து கர்ப்பமாக இருப்பதற்கு. புரியுங்களா? அப்ப நம்ம என்னன்னாக்க வந்து மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்றது பெரிய ஒரு விசுவாசம் கிடையாது. நீங்க வந்து மருந்து எடுக்காம காலத்துக்கு முன்னாலே சாகுவது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. நான் பெந்தகோஸ்து திருச்சபையில மதுரை பட்டணத்தில் இருந்த பொழுது பாத்தீங்கன்னா 24 வயது தான் ஊழியத்துக்கு வந்தாரு. அவருக்கு உடம்பு முடியலங்க, ஒரு விசர்ஜனம் வந்துச்சு. காரியாபட்டியில் மதுரையிலேருந்து பசுமலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. போய் 1 வாரத்தில் விசர்ஜனம் வந்துச்சு. ஒன்றுமே அவனுக்கு 24 வயசு பையன் அப்படியே செத்து போயிட்டான். அவர் வந்து 74 வயசுல இருந்து ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய கோட்பாடுகள்னால மருந்து எடுக்கல, அது எடுக்கல அப்படின்னு ஏன்னா வந்து இதனால என்ன காலத்துக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, மரித்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறாங்க, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம அதிகமாக பேச வேண்டும். இந்த விசுவாசம் என்பது நம்ம வாயிலையும் இருதயத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சூழ்நிலை எதிர்மானதாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு பேச வேண்டும். 1 பேதுரு 1:7 படிக்கப்படுது. படிக்க வேண்டும். அழித்து போகிற பொருள் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, அப்ப இன்றைக்கு வலையிலேயே நகையில எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அதை காட்டி விளையாட பெற்ற இந்த விசுவாசம் நம்ம என்ன செய்ய நாளைக்கு அவ்வளவு இதை நம்ம கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 2 பேர் 1:1 2 பேர் 1:1 இந்த ஃபவுண்டேஷன் விசுவாச ஃபவுண்டேஷன் எப்படியா பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு பாருங்க, எங்களைப் போல அருமையான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அருமையான விசுவாசம். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் வந்து பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்ட விசுவாசம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அருமையான விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த விசுவாசம் தான் ஃபவுண்டேஷன். இந்த விசுவாசம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க. அதான் திருச்சபை தொடர்ந்து இதை குறித்து உங்களுக்காக எவ்வளவோ போதனைகள் பேச வேண்டியிருக்கு. ஆனால் விசுவாசத்துல ஒரு சில குறைவா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த விசுவாசம் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டாச்சுனாக்க இது உங்களை என்ன செய்யும், மேன்மைப்படுத்தும், எல்லா காரியங்களையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. ரோமர் 10:8 பாருங்க, விசுவாசம் குறித்து சொல்லப்பட்டிருக்கும்.
ரோமர் 10:8, ரோமர் 10:9, ரோமர் 10:10 பாத்தீங்கன்னா மூன்றிலும் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை திரும்பி திரும்பி சொல்லும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று. இந்த வார்த்தை உனக்கு சமீபம் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. 9வது வசனம் படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். இங்கே வாயும் இருதயம் என்று வருகிறது. 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இப்படித்தாங்க நம்ம ரட்சிப்பு எப்படி இருந்துச்சு? இருதயத்தில் இருந்துச்சு, வாயில அறிக்கையிட்டோம். அப்படித்தான் இப்படி உண்டாச்சு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட ரட்சகராய் வாயில நினைச்சோம், அறிக்கையிட்டோம். சுகம் ரட்சிப்பு எப்படி உண்டாச்சோ அதே போல சுகமும் வாயில நினைச்சோம். இருதயத்தில் வைக்கணும், வாயில பேச வேண்டும். செழிப்பு எப்படி உண்டாகும்? இருதயத்தில் வைக்கணும், வாயில பேச வேண்டும். அருமையான குடும்பம் உண்டாக வேண்டும் என்றால் இருதயத்தில் என்ன செய்யணும்? வாய்க்க வேண்டும். வார்த்தை வாயில் என்ன செய்யணும்? வெற்றிகரமான வாழ்வு உண்டாக வேண்டும் என்றால் இருதயத்தில் என்ன செய்யணும்? வைக்க வேண்டும், வாயில பேச வேண்டும்.